இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர்ல ரம்ஜான் பண்டிகை நெருங்க பதற்றம் ரொம்ப பெரிய அளவுக்கு அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்குது. ஹமாஸ் இயக்கம் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும் அதை செயல்படுத்தி இஸ்ரேலை நிலைகுலைய வைக்க ட்ரை பண்றதாகவும் இஸ்ரேல் அரசாங்கம் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹமாஸ் இயக்கம் போடுறதா சொல்லப்படுற அந்த திட்டம் என்ன, அதை பார்த்து இஸ்ரேல் அரசாங்கம் பயப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். கூடவே நெத்தன்யாகு அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய புதிய ஆபத்து ஒன்றை பத்தியும் பார்த்தரலாம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர்ல ரம்ஜான் பண்டிகை நெருங்க இந்த இரு சைடுக்கும் இருக்கிற பதட்டம் அப்படிங்கிறது மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஆல்ரெடி இஸ்ரேல் அரசாங்கம் பாத்தீங்கன்னா ரம்ஜான் பண்டிகைக்குள்ள ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படலனா நாங்க ராஃபா மேல கடும் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது பத்தாதுக்குன்னு இப்ப புதுசா என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, ரம்ஜான் பண்டிகை அன்னைக்கு ஹமாஸ் இயக்கம் மிக பெரும் ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த திட்டத்தை அவங்க செயல்படுத்தினாங்க அப்படின்னா இஸ்ரேல்ல மிக பெரும் கலவரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் அரசாங்கம் ஹமாஸ் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இஸ்ரேலினுடைய இந்த குற்றச்சாட்டுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்த ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்கா. அப்படி அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரம்ஜான் அன்னைக்கு ஒரு வரலாறை நம்ம உருவாக்கணும், சோ அதற்காக எல்லாரும் தயாராக இருங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிடப்பட்டிருக்குது. இப்போ இஸ்ரேல் அரசாங்கத்தினுடைய கலக்கத்துக்கு முக்கியமான காரணம் இதுதாங்க. அது மட்டும் இல்ல, ஜெனரலாவே ரம்ஜான் சமயத்துல இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் மோதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமியர்களுடைய புனித தலமான அல் அக்ஸா மசூதி ஜெருசலம்ல தான் இருக்குது. சோ இந்த ஜெருசலம் பகுதியை ஐநா சபை இந்த ரெண்டு நாடுகளுக்கும் பொதுவானதா தான் அறிவிச்சிருந்தாங்க. ஆனா கடந்த முறை அமெரிக்கால ட்ரம்ப் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பொழுது ஜெருசலேமை இஸ்ரேலுக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க அரசாங்கம் அங்கீகரிச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, எப்ப இந்த வெஸ்ட் பேங்கை இஸ்ரேல் அரசாங்கம் கைப்பற்றினாங்களோ அப்போல இருந்தே ஜெருசலேம் மேல ஒரு மிகப்பெரிய கண்ட்ரோல் அப்படிங்கறத இஸ்ரேல் அரசாங்கம் தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்காவும் அங்கீகாரம் கொடுத்த பிறகு ஜெருசலேம் கிட்டத்தட்ட முழுசாவே இஸ்ரேலுடைய பிடிகளுக்குள்ள வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, இப்ப ஜெருசலேம் பகுதி முழுசாவே இஸ்ரேல் ராணுவம் தான் பாதுகாப்பு பணிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. இதனாலேயே பாத்தீங்கன்னா அடிக்கடி வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கும் இஸ்ரேல் ராணுவத்துக்கும் இடையில மோதல் ஏற்படுறது இங்க ரொம்பவே சகஜமான ஒரு விஷயம். அடிக்கடி இங்க மோதல் சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஈவன் இப்ப இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் மோதல் ஏற்பட்ட பிறகு கூட இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்த ஒரு நபர் வெஸ்ட் பேங்க்ல பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்த பொழுது ஜெனின் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மசூதியில போயிட்டு யூதர்களுடைய புனித வரிகளை அவங்களோட ஸ்பீக்கர்ல பாடி இருக்கு. அப்படி சோ இது பாத்தீங்கன்னா அப்ப பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அதன் விளைவா இஸ்ரேல் அரசாங்கம் அந்த நபரை பணியை விட்டு தூக்கி இருந்தாங்க. சோ இந்த மாதிரி இஸ்ரேல் ராணுவம் வெஸ்ட் பேங்க்ல இருக்கிறதுனாலேயே அடிக்கடி பாலஸ்தீன மக்களுக்கும் இவங்களுக்கும் நடுவில் மோதல் ஏற்படுது அப்படிங்கும் பொழுது இப்போ ஒரு பக்கம் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் ஒரு போரையே நடத்திக்கிட்டு இருக்குது இல்லையா. சோ அதனால ரம்ஜான் சமயத்துல கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா இஸ்ரேல் ராணுவம் நம்புறதா சொல்லப்படுது. இதே விஷயத்தை காரணமா காட்டி கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடியே இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான இட்டாமர் பென் கிவிர் அப்படிங்கிறவரு வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் அதே மாதிரி இஸ்ரேல்ல வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் எக்காரணத்தை கொண்டும் ஜெருசலேம்ல இருக்கக்கூடிய அல் அக்ஸா மசூதிக்குள்ள விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சா. அப்படி ஆனா இது அங்க பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. காரணம், ஜெருசலேமை பொறுத்த வரைக்கும் 3 மதத்தினுடைய புனித தலம் அப்படிங்கிறது அங்க இருக்குது. சோ அந்த வகையில பார்த்தோம்னா ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் மற்ற மதத்தினர் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லை இல்லையா. அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜெருசலம் ஐநா சபையால இந்த 2 சைடுக்குமே பொதுவான பகுதி அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடம். அப்படி இருக்கும் பொழுது இஸ்ரேல் ராணுவம் தன்னிச்சையா நீங்க வந்து இஸ்லாமியர்கள் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்க முடியாது. அது மட்டும் இல்லைங்க, இப்ப உலக நாடுகளுடைய பிரஷர் அப்படிங்கிறது இஸ்ரேல் அரசாங்கத்து மேல ரொம்ப அதிகமா இருக்குது இல்லையா. சோ இந்த மாதிரி சமயத்துல பாலஸ்தீன மக்களை நான் அல் அக்ஸா மசூதிக்குள்ள விட மாட்டேன், அதுவும் குறிப்பா ரம்ஜான் அன்னைக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ராணுவம் தடுத்து நிறுத்தினாங்க அப்படின்னா அது இஸ்ரேலுக்கு பெரும் பின்விளைவுகளை ஏற்படுத்தும். ஒரு பக்கம் பாலஸ்தீன மக்கள் மத்தியில பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தும், இன்னொரு பக்கம் அரபு நாடுகளுடைய கோவத்துக்கும் இஸ்ரேல் அரசாங்கம் ஆளாக நேரிடும். சோ இதனால இஸ்ரேல் அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பென் கிவிர் சொன்னது எல்லாமே அவருடைய தனிப்பட்ட கருத்துங்க. அதுக்கும் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் எந்த சம்மதமுமே இல்லை. தாராளமா பாலஸ்தீனியர்கள் அல் அக்ஸா மசூதிக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பை வெளியிட்டுறாங்க.
அது மட்டும் இல்ல, பென்குவேர் இதே மாதிரி தொடர்ந்து பேச விட்டுக்கிட்டே இருந்தா இன்னும் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு பென்குவேருக்கு கீழே செயல்பட்டுக்கிட்டு இருந்த அமைப்பான நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படிங்கிற அமைப்பு அவருடைய டெய்லி பிரீஃபிங்ல இருந்து நாங்க விலகிறதா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன டெய்லி பிரீஃபிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்குவேர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இல்லையா, ஸோ டெய்லியுமே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பேட்டி மாதிரி கொடுப்பா அப்படி. ஸோ அவர் அதில் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத இந்த நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படிங்கிற அமைப்பு தான் ரெடி பண்ணி அவருக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ அவங்க அதிலிருந்து விலகி இருக்கிறதுனால இவரால் இனிமேல் பேட்டியே பெருசாக கொடுக்க முடியாது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இவரோட வாயை இப்போதைக்கு அடைச்சி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரம்ஜான் வர்றதுக்குள்ள ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுறாதா, அதன் மூலமா ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பட்டு எல்லாம் சுமூகமா முடிஞ்சிராதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அதற்கான சாத்தியக்கூறுகளும் இப்ப நாளாக ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டு வருதுங்க. இப்ப ஹமாஸ் இயக்கம் தான் அடுத்த கட்டமா முடிவு பண்ணணும் இல்லையா. ஆனா ஹமாஸ் இயக்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த போரை கம்ப்ளீட்டா நிறுத்தினா மட்டும்தான் நாங்க பிணை கைதிகளை விடுவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இஸ்ரேல் அரசாங்கம் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்கல்ல, 130 பிணை கைதிகளை எத்தனை பேர் இன்னும் உயிரோட இருக்கிறாங்க, அவர்களுடைய பெயர்கள்லாம் என்னன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதையுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஹமாஸ் மறுத்துட்டாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இப்ப இந்த ரெண்டு சைடுக்கும் இடையில ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னும் ஒரே வாரம் தாங்க இருக்குது ரம்ஜான் வர்றதுக்கு. ஸோ அதுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி ஆகணும், இல்லைன்னா பெரும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குது. இதுக்கு நடுவுல இஸ்ரேல் அரசாங்கத்தினுடைய கோரிக்கைகள் எல்லாம் ஹமாஸ் இப்ப நிராகரிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால இஸ்ரேல் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவரான யஹ்யா சின்வாருக்கு இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடக்கிறதே பிடிக்கல. அந்த நபர் இன்னும் போரை தொடர்ந்து நடத்தணும்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ரம்ஜான் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை யஹ்யா சின்வார் போட்டிருக்கிறதாகவும் அதை செயல்படுத்துறதுக்காக தான் இந்த பேச்சுவார்த்தைகளை முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போட முயற்சி பண்றதாகவும் இஸ்ரேல் அரசாங்கம் குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதையவே ஒரு காரணமா சொல்லி எகிப்துல நடந்துகிட்டு இருந்த பேச்சுவார்த்தைகள்ல இருந்து அவர்களுடைய உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே இஸ்ரேல் அரசாங்கம் பின்வாங்கிட்டாங்க. எங்களுடைய உறுப்பினர்களை நாங்க பேச்சுவார்த்தைக்கு அனுப்ப மாட்டோம், எங்களோட கண்டிஷன்ஸுக்கு ஒத்துக்கிற மாதிரி இருந்தா சொல்லுங்க, அப்புறம் நாங்க அனுப்புறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இஸ்ரேலும் இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய தலைவலி எல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவரான பென்னி கேன்ஸும் புது தலைவலியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் நேரடியா கிளம்பி அமெரிக்க அரசாங்கத்திட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. ஆக்சுவலா ஒரு போர் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த நாட்டினுடைய பிரதமர் தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கணும். அது மட்டும் இல்ல, வெளிநாட்டு பிரதிநிதிகள் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுனாலும் அவங்க தான் வெளிநாட்டுக்கு போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும். ஆனா பென்னி கேன்ஸ் பாத்தீங்கன்னா இவராவே போயிருக்காரு. போறது கூட பிரச்சனை இல்ல, போறதுக்கு முன்னாடி நெதன்யாஹு கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். அந்த வகையில இவரும் கூப்பிட்டு சொன்னப்பவே நெதன்யாஹு அவருடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறார். அப்படி இந்த மாதிரி நான் தான் இந்த நாட்டினுடைய பிரதமர், அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி போலாம், அது ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனாலுமே கூட பென்னி கேன்ஸ் அதையெல்லாம் காதலியே போட்டுக்கல. இப்ப அமெரிக்கா கிளம்பி போயிட்டா அப்படி. அமெரிக்கால பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ இவர் இப்போ எதுக்காக அமெரிக்கா போனாரு, அங்கே போய் அங்கே என்ன பேசினாரு அப்படிங்கிறதான் தெரியல. ஸோ இது நெதன்யாஹுவுக்கு பெரும் சிக்கலை உருவாக்கி இருக்குது. காரணம், இந்த பென்னி கேன்ஸ் அப்படிங்கிற நபர் தான் நெதன்யாஹுவினுடைய மிக பெரும் அரசியல் எதிரியா பார்க்கப்படுறாரு. அடுத்ததா பிரதமராக கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கிற நபராகவும் இவர் தான் பார்க்கப்படுறாரு. ஸோ இதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இதனால அரசியல் ரீதியாகவும் நெதன்யாஹுவுக்கு தலைவலிகள் போக போக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சமீபத்துல நார்த் காசா பகுதியில உணவுப் பொருளை விநியோகிக்கும் பொழுது பலர் அந்த உணவுப் பொருட்களை வாங்குறதுக்காக கூட்டம் சேர்ந்து பிரச்சனையாகி நிறைய பேர் அந்த பிரச்சனையில உயிரிழந்தாங்க இல்லையா. இஸ்ரேல் ராணுவம் கூட சிலரை ஓபன் ஃபயர் பண்ணி சுட்டுட்டாங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா இப்ப ஹமாஸ் இயக்கம் இதையுமே ஒரு டிமாண்டா வச்சிருக்கிறாங்க. நார்த் காசா பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொடுக்கணும், அப்பதான் நாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பக்கம் இஸ்ரேல் ராணுவம் போயிட்டு உணவுப் பொருட்களை டெலிவரி பண்ண முடியாது, ஏன்னா அவங்க சுட்டுட்டாங்க, ஆல்ரெடி பிரச்சனை ஆயிருச்சு. ஸோ இனி அவங்க போயிட்டு கொடுக்கறது சரிபட்டு வராது. இன்னொரு பக்கம் ஹமாஸ் கிட்ட கொடுத்து இந்த உணவுப் பொருட்களை விநியோகிக்கலாம் அப்படின்னா அதுக்கு இஸ்ரேல் ஒத்துக்காது. காரணம், நாங்கள் ஹமாஸ் அழிச்சே தீர்வோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அவங்க கிட்டேயே கொடுத்து உணவுப் பொருளை விநியோகிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ இதனால் இப்போ அமெரிக்க அரசாங்கம் வான்வழியாகவே பேக்கேஜாக இந்த உணவுப் பொருட்களை அங்கங்கே போடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் இதுவுமே எந்த அளவுக்கு ஒத்து வரும் அப்படிங்கிறது தெரியலங்க. பலர் அங்கே பசியில் இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி பேக்கேஜஸ் வரும் பொழுது அதற்காக அங்கே நிறைய பேர் அடிச்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகலாம். அதனால் நார்த் காசாவில் இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் மோசமடைஞ்சுக்கிட்டே வருது. ஸோ முதல்லயே இந்த பகுதியில் இருந்த மக்களுக்கு தேவையான அளவுக்கு உணவுப் பொருட்களை விநியோகிக்க இஸ்ரேல் அரசாங்கம் விட்டுருந்துருக்கணும். ஆனால் அப்போ கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணி இங்கே ரொம்பவே ஒரு மனிதாபிமான பேரிடரை உருவாக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஐநா சபையும் அப்பையிலேருந்தே வார்ன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அப்போ இஸ்ரேல் கண்டுக்கல. இப்போதான் அதோட எஃபெக்ட் அப்படிங்கிறது வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது.
ஸோ கூடிய சீக்கிரம் நார்த் காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் வழங்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய நிலைமை சீக்கிரமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.